தங்கச்சி செத்து போனதுன்னு சொன்னதெல்லாம் அண்டா புழுது பொய். அவருக்கு தங்கச்சியே இருந்தது இல்ல, யாருமே அப்படி செத்து போனது இல்ல. விஜய் மேல சூன்யா வச்சிருக்கிறது சந்திரசேகரும் சோபா சந்திரசேகரும் தான். அவன் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து. த்ரிஷா தானே அந்த வீடியோ அந்த போட்டோ போஸ்ட் பண்ணினா. சங்கீதா வெறுப்பேத்துறான் டைரக்டாவே. நிறைய பண்ணுங்க, மந்திரிகம் மாந்திரிகம் வூடு டால் ஒய்ஜா போர்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, விஜய்க்கு மட்டும் தான் பண்ணுமா இல்ல வேற யாருக்கும் பண்ணிருக்கா மேடம்? அப்படி பார்த்தா உதய் ஆல்சோ லுக்ஸ் லைக் ஒன் மந்திரிச்ச கோழி. சோனியாக்கு அவங்க உண்மையிலேயே நல்லவங்களா இல்லையான்னு கிடையாது. இது 3 மாசத்துல கிளியர் அப் பண்ணுங்க, அப்பதான் கல்யாணம் நடக்கும்ன்றாங்க. அவ்வளவுதான் பிரச்சனை. சோ ட்ரிஷா வில் பி ட்ரிஷா காந்தி. உதய் அமைச்ச துரந்தர் தான் ட்ரிஷா. விஜய விடாம பக்கத்திலேயே ஊத்தி 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 குடு அப்படின்னு. சங்கீதா தான் மூஞ்சி தூக்கிட்டு போய் வேற ஃப்ளோர்ல வாழ்ந்தாங்க. இவங்கவே பூட்டி வைக்கிறாட்டாங்க. ப்ளீஸ் கம் ஆன், கிவ் மீ எ பிரேக். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாடகி சுஜித்ரா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் ஆண்டனி. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்ப சங்கீதா அவருடைய குற்றச்சாட்டு இருக்குல்ல மேடம், இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 வருஷம் 2021ல இருந்து நான் சூழ்நிலை கைதியா வீட்டுல இருந்தேன், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு, வெளியில போக முடியல, காரு கொடுக்க மாட்டாரு. விஷயம் அதெல்லாம் லாயர் அப்படி எழுத சொல்லிருவாங்க சில சமயம். நீங்க தனித்தனியா இருந்தத இப்போ கேஸ் விஷயமா இப்ப அவங்க சங்கீதா தான் கோச்சுக்கிட்டு போய் வேற ஃப்ளோர்ல வாழ்ந்தாங்க. சங்கீதா தான் மூஞ்சி தூக்கிட்டு போய் வேற ஃப்ளோர்ல வாழ்ந்தாங்க. இவங்கவே பூட்டி வைக்கிறாட்டாங்க. ப்ளீஸ் கம் ஆன், கிவ் மீ எ பிரேக். இல்ல மேம், இப்ப ஒண்ணு இல்ல, வெளியில போறதுக்கு கார் கொடுக்காட்டியும் கூட அது ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தானே. ஏன்னா லீகல் பேப்பர்ல எழுதும் போது அப்படிதான் எழுதுவாங்க. இது ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சங்கீதா கதறி கொடுத்த அறிக்கை கிடையாது. சங்கீதா லீகலி ஒரு டைவோர்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்கு கையாண்ட ஒரு லீகல் டாக்குமெண்ட். இது லீக் தான் இருக்கு. இது அவங்க மக்களுக்கு அவங்க தரப்புல சொன்ன விஷயம் கிடையாது. இது ஏன் மக்கள் சங்கீதா அவங்கள்ட்ட டைரக்டா பேசின மாதிரி நினைக்கிறாங்க? இதெல்லாம் ஒரு லா டாக்குமெண்ட் இருக்கும். எம்பெலிஷ் பண்ணுவாங்க, சில விஷயத்த பெருசுபடுத்துவாங்க, சில விஷயத்த சின்னதுபடுத்துவாங்க. இல்ல இப்ப எந்த மனைவி தன்னுடைய கணவன் இன்னொரு நடிகையோட கூட்டிட்டு பிறந்தநாள் கொண்டாட கப்பலுக்கு போகணும், இங்கிட்டு தனி பிளைட்ல கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகணும், தலைப்பொங்கலுக்கு போகணும், எந்த மனைவி ஏத்துக்குவாங்க சொல்லுங்க அப்பா? ஆமா, கரெக்ட் தான். அவங்க டைவோர்ஸ் கேக்குறது நியாயம் இல்ல நான் சொன்னேன். அவங்களுக்கு பொறுமை தாண்டி போயிருச்சு. அவங்களுக்கு டைவோர்ஸ் கொடுத்துடலாம் தாராளமா விஜய். that relationship is not going to work anymore. ரொம்ப ஜாஸ்தி பேகேஜ் இருக்குங்க. அது சரிப்படுத்தினாலுமே கூட சங்கீதா அத்தனை பேகேஜோடையும் தான் வருவா திரும்ப. இப்போ ஒரு கண்ணாடி உடைஞ்சிருச்சு, நம்ம திருப்பி ஒட்டலாம், பட் அதுல சரியா திருப்பி நம்ம பிம்பம் தெரியுமா? உடைஞ்சுதான் தெரியும். அந்த பிராக்சரை சரிப்படுத்த முடியாது. சோ இட்ஸ் பெட்டர் தே கோ தேர் செப்பரேட். இப்ப இந்த சமயத்துல பட் நான் சொன்ன மாதிரியே அவங்கக்குள்ள எந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் காதல் இன்னும் அலைவா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படி கொஞ்சம் கூட இருந்தா கூட விஜய் ஸ்டில் ஹாஸ் அ சான்ஸ். ஒரு ஃபிளைட் புடிச்சு போய் லண்டன்ல 2 நாள் பேசி இனிமே நான் இந்த மாதிரி இது மட்டும் தான் இஷ்யூனா இட்ஸ் வெரி ஈஸி டு சால்வ். பட் வி டோன்ட் நோ இது மட்டும் தான் இஷ்யூவா. ஆஸ் அ கப்பிள் அவங்க பிரைவசியில நமக்கு அவ்வளோ இது கிடையாது. பட் இருந்தாலும் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இப்ப எலெக்ஷன் டயத்துல இப்படி ஒன்று லீக் ஆயிருக்கு. விஜய் போவாரா மேடம்? நீங்க சொல்ற மாதிரி போக வாய்ப்பு இருக்கா? ஆல்ரெடி அவருடைய ஐயோ இதெல்லாம் நான் படம் ஓட்டுறேன், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவர் ரொம்ப டீப்பா அரசியல் இறங்கிட்டாரு. இப்ப நான் சொன்ன மாதிரி அரசியல்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டாரு. இந்த எலெக்ஷன்ல டெஃபினட்டா தோல்விதான் சந்திக்க போறாரு. அவருக்கு அது பெட்டர்ன்ற எண்ணம். தோல்வி சந்திச்சாருன்னா அவர் மமிதா பைஜூட்ட சொன்ன மாதிரியே மறுபடியும் சினிமாக்கு போட்டுமே. தோல்வியை சந்திச்சுதான் போகணும்னா அப்படியாச்சும் போட்டோம். நான் என்னோட ரொம்ப விஷுவல் திங்கிங்ல அவர் விழுந்தா கூட அவர் மீசல மண் ஒட்ட கூடாதுன்றதுக்குதான் இப்பவே பின்வாங்கிருங்க அப்படின்ற. இவ்வளவு பேசுறீங்க. விஜய் ரசிகர்கள் ஜூலியை கலாய்ச்ச மாதிரி உங்களையும் திட்ட போறாங்க, கலாய்க்க போறாங்க கமெண்ட்ல. பண்ணிட்டோம், ஆல்ரெடி நிறைய பண்ணுவாங்க. பண்ணிட்டோம். இல்ல இப்ப ஜூலியே ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அசிங்கமா திட்டுறதும். ஒரு நிறைய பெண்கள் நான் கர்ணேதோ யார் விஜய்க்கு தங்கச்சியா இருப்பேன், முடிஞ்சா விஜய்க்கு மனைவியோட மாறுவேன் அப்படின்னா இன்னைக்கு பெண்கள் ஏற்பட்ட பெண்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது பேரு அதீத அன்பு. நானும் சொல்றேன், நான் விஜய்க்கு தங்கச்சி அவரடி, நான் ராக்கி கட்டுறேன். அது பேர் அதீத அன்பு. அதெல்லாம் கீழ்ச்சி உங்களுக்கு பேட் கார்மா வாங்கிக்காதீங்க. அந்த அக்கா அதீத அன்புல சொல்லிச்சு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த நிறைய த்ரிஷா கூட தனி பிளைட்ல போனது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சங்கீதா அவர்கள ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிருக்கும்ல, அது ஒரு பிரச்சனையா இருக்கும்ல இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம். ஆமா கண்டிப்பா. அதெல்லாம் த்ரிஷா தானே அந்த வீடியோ அந்த போட்டோ போஸ்ட் பண்ணினா. சங்கீதா வெறுப்பேத்துறான் டைரக்டாவே. இல்ல விஜய்க்கு தெரியாம அதை போஸ்ட் பண்ணிருப்பாங்க.
போஸ்ட் பண்ணிட்டு கூட சொல்லிருக்கலாம், ஏய் விஜய் நான் போஸ்ட் பண்ணேன் பாரு, எதுக்கு delete பண்ண? அவர் அவ்வளவுதான் சொல்லுவாரு. வை விஜு, வை ஷுட் ஐ delete? சரி வச்சுக்கோ. 2021 நான் அந்த பொண்ணு கூட போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினாரு திரு விஜய் அவர்கள். நான் அதனால பொறுமையா இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஏகப்பட்ட டார்ச்சர்லாம் சொல்லியிருக்காங்க மேடம் சங்கீதா அவர்கள். அதுதான் நம்ம ட்ரிஷா ஒரு ஆராய்ச்சி பண்ணோன்றது. எனக்கு ட்ரிஷாக்கு எப்படி இந்த காந்த சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியல. இது அந்த ட்ரிஷாவோட காந்த சக்திக்கு தான் போகுது இந்த பதில். ட்ரிஷாவோட மேக்னெட்டிசம்னால இது நடக்குது. இல்லாட்டி வேற நோ அதர் உமன் கேன் டூ திஸ் டு தீஸ் கைஸ். எல்லாருமே நல்ல சென்சிபிள் பீப்புள். ட்ரிஷா வர வரைக்கும் எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. த்ரிஷா விஜய் அவர்கள் மீது சூனியம் வச்சிருக்கான்னு சொல்ல வரீங்களா அப்படி? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்ல ஏற்கனவே பழைய வீடியோல பாத்தீங்கன்னா சூன்யா மேல நம்பிக்கை இருக்குன்னா விஜய் மேல சூன்யம் வச்சிருக்கிறது சந்திரசேகரும் சோபா சந்திரசேகரும் தான். அவன் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து தங்கச்சி செத்து போனதுன்னு சொன்னதெல்லாம் அண்டா புழுது பொய். அவருக்கு தங்கச்சியே இருந்தது இல்ல, யாருமே அப்படி செத்து போனது இல்ல. வெளியில அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நீ தான் அவன் தங்கச்சிய கொன்னலாம் கோவத்துல சொல்லியிருக்காங்க அவங்க. அந்த தங்கச்சி காம்ப்ளெக்ஸ், பையன் முதுகுல ஒரு புண்ணு இருக்கணும் எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்லன்றதுக்கு அது ஒரு வெரி கேவலமான புத்தி தான் அப்படி யோசிச்சு எல்லாம் பண்ணும். தேர் ஆர் சம் பேரண்ட்ஸ் லைக் தட். சொல்லுவார் அதோட ஒரு நிமிஷம் இருங்க. அதோட ஒரு ரொம்ப ஹார்ம்லெஸ் வெர்ஷன் தான் தகப்பன் வந்து பையன் சாப்பிடலன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கூப்பிட்டு டெரரைஸ் பண்றது. இல்ல ஒரு குழந்தைய வந்து வேணுன்ட்டு உனக்கு கீரைக்காரிட்ட இருந்து வாங்கினேன் நீ அடாப்டடு அப்படின்னு ரொம்ப நேரம் பிராங்க் பண்றது. அது கதறி அழற வரைக்கும் அந்த ஒரு மனப்பான்மை இருக்கிற பேரண்ட்ஸ் அப்படி பண்ணுவாங்க. சோ விஜய் எப்பவுமே அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்ன்றதுக்கு உனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு செத்துச்சு. இது வந்து நான் 99% தான் கன்ஃபார்ம்டா சொல்லுவேன். இது வந்து நிறைய பேரு சினிமா இண்டஸ்ட்ரியில 20 இயர்ஸா என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த பையனை ரொம்ப இந்த ஆத்தாளும் அப்பனும் போட்டு இந்த பொய்ய சொல்லி இன்ன வரைக்கும் மெனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல வந்ததுதான். பட் ஐம் வெரி ஷுர் தேவ் டன் தட். தட் சைல்ட் டிடன்ட் ஈவன் எக்ஸிஸ்ட். அந்த தங்கச்சி டிடன்ட் ஈவன் எக்ஸிஸ்ட். இல்ல விஜய் அவர்களையும் அவன் தங்கச்சியை கொல்லணும், இதை வச்சு ஏன் பிளாக்மெயில் பண்ணனா? ஐயோ சாரி முடிச்சிடுறேன். சோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பா பையன் மேல செய்வன வச்சிருப்பாங்க. ஜரூர் டோட்கா லகாயோக. உங்க பாருங்களேன் இன்னைக்கு சந்திர கிரகணம் உங்க வாயில இருந்து செய்வன கேள்வி வந்திருக்கு. இல்லம்மா இப்ப த்ரிஷா அந்த அளவுக்கு எதுவும் புத்தியை மாத்தி வச்சிருக்கான்னு நீங்க சொன்னீங்க விஜய் மேல, அதனால நான் கேட்டேன். நிறைய பண்ணுங்க, மந்திரிகம் மாந்திரிகம் வூடு டால் ஒய்ஜா போர்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓ விஜய்க்கு மட்டும் தான் பண்ணுமா இல்ல வேற யாருக்கும் பண்ணிருக்கேன் மேடம்? உதய் மேல பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். பட் வெளியே அவங்க தவிக்கிறத பார்த்து அவங்க மூஞ்சி கிரே ஆகி ஒரு நிமிஷம் அவங்க ஹெல்த் டவுன், ஒரு நிமிஷம் அவங்க ஹெல்த் சூப்பர் அப்னு பார்த்தா லைக் இஃப் யூ நோ பிளாக் மேஜிக் வெளியில வந்து பார்த்தா அவங்களுடைய தோற்றத்துல இருந்து தான் தெரியும் ஐயோ இவனுக்கு யாரோ செய்வன வச்சிருக்காங்க. சோ அப்படி பார்த்தா உதய் ஆல்சோ லுக்ஸ் லைக் ஒன் மந்திரிச்ச கோழி. விஜயும் கொஞ்சம் மந்திரிச்ச கோழி மாதிரி தான் இருக்காரு. நான் இதை வச்சுதான் சொல்றேன், இதை பத்தி எனக்கு வேற ஃபேக்ட்ஸ் தெரியாது. த்ரிஷா வச்ச செய்வனில இப்ப கடைசியா விஜய் மாட்டிருக்காரு மேடம், எப்படி மேடம்? விஜய் முதல்ல அவங்க விஜயோட அம்மா அப்பா வச்ச செய்வனில இருந்து கழணுமே ட்ரிஷா வச்ச செய்வனில விழறதுக்கு. அது எப்ப நடக்குமோ? இல்ல இப்ப விஜய் தங்கச்சியை கொண்டாருன்னு எதுக்கு ஒரு தப்பான இத அம்மா செய்வன வச்சுதானே ட்ரிஷா நடுவுல நுழைஞ்சு பொண்டாட்டி தெரிச்சு போயிருக்கா. அது மாமியார் செய்வன. அது இல்ல இப்ப விஜயோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன வேணும் மேடம்? என்ன வேணுமா? விஜயோட ஃபுல் கண்ட்ரோல் at all points of time. They want to be in control of Vijay always. And now they want control of Jason Sanjay and Divya Sasha also. ஆனா இப்ப சமீபத்துல கூட ஜேசன் சஞ்சய் வந்து விஜயோட இன்ஸ்டா ஃபாலோப்ல இருந்து அன்ஃபாலோ பண்ணிருக்காரு மேடம். விஜய்ங்கிற எம்பையரோட கண்ட்ரோல் வேணும்ப்பா. விஜய் ஒரு பிராண்ட், விஜய் ஒரு எம்பையர், அந்த கண்ட்ரோல் வேணும் உங்களுக்கு. ஓ அதனால இப்ப செய்வன வச்சிருப்பான்னு சொல்ல வரீங்களா? இருக்கலாம், பாசிபிள்னு தான் சொன்னேன், கன்ஃபார்ம்டா தெரியாது, பாசிபிள். இப்ப அடுத்த கட்ட நகரம் எப்படி மேடம் இருக்கும்? இப்ப இவ்வளோ எலெக்ஷன் வரப்போது முக்கியமான தலைவர் இன்னைக்கு தமிழ்நாடு எதிர்பார்க்குது விஜய் எப்படி எவ்வளவு ஓட்டு வாங்காரு என்னங்கிறது எதிர்பார்க்குற சமயத்துல இப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு இஷ்யூ கிளம்புது, எப்படி மேடம் அவரை பாதிக்குமா? எப்படி? கண்டிப்பா பாதிச்சுட்டு தானே இருக்கு. இப்ப ஏற்பட்டு இருக்கிறது தான் பாதிப்பு. நீங்க டெய்லி யூடியூப்ல பாக்குறது தான் பாதிப்பு. ஒரு நாள் வாய்ஸஸ் எல்லாம் அவர் சார்பா இருக்கு, அடுத்த நாள் வாய்ஸஸ் எல்லாம் அவர் அகேன்ஸ்டா இருக்கு, ஒவ்வொரு அலையா அடைச்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது தான் பாதிப்பு, ஆன்கோயிங்கா இருக்கு இந்த பாதிப்பு. இது எப்படி தெளியும் தான் தெரியல எனக்கு. அவங்க என்ன டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இல்ல ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப விஜய் இருந்தா இப்ப டைவர்ஸ் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பேர் அடிபடுது மேடம். இட்ஸ் சோ ஸ்ட்ரேஞ்ச். இப்போ நம்ம என்ன இப்போ விஜயோடைய பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் எல்லாமே நிறைய இமோஷனல் பஞ்ச் டயலாக் ஸ்பீச்சஸ். இதுல ஏதோ பெரிய லாஜிக் இருக்கும், நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாம் எடுத்து நோண்டினோம்னா ஒண்ணுமே இருக்காது அதுல.
நான் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கேன் அப்படின்றத எப்படி ப்ரூவ்? இப்ப நான் அடுத்தது ஒவ்வொரு நெஞ்சிலயும் இருக்கேன்னா நெஞ்ச கிழிச்சா செக் பண்ண முடியும். இந்த நெஞ்சில விஜய் இல்லையே, இந்த நெஞ்சில விஜய் இல்லையே. இதெல்லாம் பஞ்ச் டயலாக். உங்களால அத ரசிக்க முடியும்னா ரசிங்க. அவ்வளவுதான். இதுல எந்த லாஜிக்கும் இருக்கு? வேலூர்ல கண்ணீர் வடிச்சு அழுதுருக்காரு மேடம். நானும் மக்களும் ரத்தமும் சதையுமா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அழுவுறாரு. 40 தடவை செத்தது கூட அழுவல. ஆனா இப்ப அழுதுருக்காரு மேடம். அதெல்லாம் அரசியல் ஸ்ட்ராட்டஜி தானே. லைக் இமோஷனல் வே ஆஃப் அப்ரோச்சிங் பீப்புள் தான். அவர் கம்ப்ளீட்லி இமோஷனல் ஆங்கிள் தான் எடுக்கிறாரு எல்லா ஸ்பீச்லயுமே. ஆனா அந்த அழுதோடைய ஸ்கிரிப்ட் பேப்பர் லீக் ஆயிருக்கு மேடம். இத்தனாவது சீன்ல இப்ப நீங்க அழுவுங்க, பின்னாடி போங்க அப்படின்னு. ஆமா. அதுக்குதான் அவர் அரசியலுக்கு லாயக்கு இல்ல, கிளம்புங்கன்றேனா. ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சுக்கிறேன்னா சினிமால வச்சுக்கோ, ஸ்கிரிப்ட் பேப்பர் எவ்வளவு வச்சுக்கோ. எல்லாமே சாமி கொடுக்கிற அறிகுறி. இஃப் யூ பிலீவ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதெல்லாமே ஸ்கிரிப்ட் லீக் ஆயிருக்கு. நீ சினிமா ஸ்கிரிப்டுக்கு போ. கோ பேக் டு யுவர் ஸ்கிரிப்ட்ஸ். யூ குட் வித் ஸ்கிரிப்ட்ஸ், கோ தேர். ஏதோ இந்த மாதிரி தான் அவருக்கு பயங்கர டைரக்ஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு அவர் நம்புற ஜீசஸ் கிட்ட இருந்து. கோ பேக் டு சினிமான்ட்டு. அது அவர் கர்மப்படி அவர் தோல்விக்கு அப்புறம் தான் அவர் போவாருன்னா ஓகே, அப்படியாச்சும் போட்டோம். மேடம் இப்ப எப்படி எம்ஜிஆர் காலத்துல வந்து ஒரு பக்கம் அம்மையார் ஜெயலலிதா இருப்பாங்க, ஒரு பக்கம் ஜானகி இருப்பாங்களோ, அதே மாதிரி இப்ப விஜய் பக்கத்துல இந்த சைடு த்ரிஷா இருக்காங்க, இந்த சைடு சங்கீதா இருக்காங்க. இதுல யாரு வெளியில போவா, யாரு உள்ள வருவா? ஒரு அரசியல்வாதி ஒழுங்கா இருக்க ட்ரை பண்ணினாலுமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அண்ட் சில நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் அவன் பக்கத்துல 2-3 பேரை நிப்பாட்டி வச்சு ஒரு தொகை, எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறவனையும் இந்த மாதிரி பல பொம்பளைங்க இருக்கிற இதுன்னு அந்த ஒரு விஷயத்துல ட்ராப் பண்ணி வச்சிருவானுங்க. இது நீ பாலிடிக்ஸ் குள்ள வந்தாலே உனக்கு நடந்துரும். ஈவன் இஃப் யூ ட்ரை யூ கான்ட் ஸ்டாப் இட். எம்ஜிஆர் இஸ் த லீஸ்ட் கிரிமினல்னு சொல்ல வேணாம். அது ஜெயலலிதா, எஸ் அவர் வந்து ஒரு அமெரிக்கன் மனப்பான்மை ஆளு. ஸோ ஷீஸ் அ குட், ஷீ கேன் பி அ குட் ஒர்க்கர் ஃபார் த பார்ட்டி அப்படின்ட்டு அவரு சரி மேபி கொஞ்சம் பில் கிளின்டன் ஸ்டைல் ஒரு ஃபுல்ஃபில்லிங் நீட்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துக்கலாம். மற்றபடி ஹி வாஸ் அ வெரி கிளியர் பர்சன் அபவுட் ஹிஸ் லைஃப். சி இஃப் யூ கோ பேக் டு தட் டைம் பாலிடிக்ஸ், த பிக்கெஸ்ட் சகுனி வாஸ் கருணாநிதி. அவர் தான் ஜெயலலிதாவை துரந்தரா அமைச்சாரு. இவர் பேர் என்ன, இவரை வந்து அப்பப்போ இழுக்கிறதுக்கு கருணாநிதி அமைச்ச துரந்தர் தான் ஜெயலலிதா. பட் ஜெயலலிதா வந்து அம்பிஷியஸா எல்லாரையும் வெட்டி அவங்க சிஎம் ஆயிட்டாங்க. சோ கடைசியில எல்லாருமே சேர்ந்து அவங்கள மொழிட்டாங்க. இதுதான் உண்மை. இதே மாதிரி இப்போ உதய் அமைச்ச துரந்தர் தான் ட்ரிஷா. விஜய விடாம பக்கத்திலேயே ஊத்தி 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 குடு அப்படின்னு. உதய் அமைச்ச துரந்தர் தான் ட்ரிஷா. அப்ப இது விஜய் ஹாஸ் எனி சென்ஸ், ஹி வில் த்ரோ தட் ட்ரிஷா அவுட். பட் இப்போ அவருடைய கட்சி எவ்வளவு கெட்டு போயிருக்குன்னா ட்ரிஷாவை வெள்ள தூக்கி போட்டதுனால அந்த கட்சியால உயிர் பிழைக்க முடியாது. ஆளாளுக்கு ஒரு ரவுடியாய் நிக்கிறான், ஆளாளுக்கு ஒரு பூலாந்தேவியாய் நிக்கிறான், ஒரு சேகோவாரா, ஏதோ ஒரு ஹெடனிஸ்டிக்கா ஒரு மெகலமேனியாக் மாதிரி நிக்கிறானுங்க. இந்த ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், ராஜ்மோகனா இருக்கட்டும், இட்ஸ் கான் டு தேர் ஹெட்ஸ். சோ யூ ஹாவ் டு ரிமூவ் தட் பார்ட்டி. பார்ட்டியே அழுகி போயிருச்சு. ரொம்ப குறுகிய காலத்துல ரொம்ப குவிக்கா அழுகி போயிருச்சு. மேடம் த்ரிஷாவோட கரண்ட் லவர் அப்புறமா சொன்னீங்க, யாரு மேடம் அது? அதுக்கு நம்ம இன்னும் வரலையா? ராகுல் காந்தி சொன்னேனே, அந்த கதையிலேயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி தான் இந்த டக் லைஃப் ஸ்கிரீனிங்ல சொன்னேன். அவங்க அது ஆஃப்டர் பார்ட்டில 2 பேரும் பேசி they got along very wellனு சொல்லிட்டு த்ரிஷாக்கு நல்ல கிளீன் ரெக்கார்ட் இருக்குன்னு கமல் எடுத்து சொன்னதுனால சோனியா ஓகே வில் கன்சிடர் இட்னாங்க. சோ அங்க அந்த பேச்சுவார்த்தையில இருக்கிற டைம்ல தான் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கு. சோ சோனியா கேள்வி கேட்டிருக்காங்க, ஏ கியா ஹே, ये कैसे बहू बन सकती है. இதெல்லாம் சோனியாக்கு அவங்க உண்மையிலேயே நல்லவங்களா இல்லையான்னு கிடையாது. இதை 3 மாசத்துல கிளியர் அப் பண்ணுங்க, அப்பதான் கல்யாணம் நடக்கும்ன்றாங்க. அவ்வளவுதான் பிரச்சனை. இதை சீக்கிரம் மூடிருங்க, இது நடக்க வேண்டிய கல்யாணம். என் பையனை வேற யாரும் கட்டிக்க மாட்டாங்க, ராகுல் காந்தி வேற யாரும் கட்டிக்க மாட்டாங்க. அதனால இந்த கல்யாணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நடக்கட்டும். இந்த தம்பதிகளுக்கு நம்ம வாழ்த்துக்கள். ராகுல் காந்தி அண்ட் சோ ட்ரிஷா வில் பி ட்ரிஷா காந்தி. நைஸ் இல்ல, நல்லா இருக்கு. ட்ரிஷா கிருஷ்ணன் போய் ட்ரிஷா காந்தி. அங்க செய்வன வச்சு இப்ப ராகுல் காந்தி செய்வன வச்சுட்டாங்களா மேடம்? த்ரிஷா செய்வனன்னு இல்ல, ஐயோ எல்லாமே நீங்க இப்ப செய்வன தலையில போட்டீங்கன்னா இப்ப எனக்கு செய்வனை பத்தி ஒண்ணும் தெரியாதுப்பா, அது அப்படியே விட்டுருங்க. இது ட்ரிஷாவோடைய பர்சனாலிட்டியில இருக்கிற அந்த மயக்கக்கூடிய தன்மையோ இல்ல அவங்க ஒரு ஆம்பளெட் எப்படி பேசுறாங்கன்றது, இந்த விண்ணை தாண்டி
வருவாயா பார்த்து எல்லா பசங்களும் ஜொல்லுட்டி டீஹைட்ரேட் ஆயிட்டாங்களே. சோ அந்த ஒரு வைப், அந்த சாஃப்ட்டா பேசுறது, மூஞ்சிய ஐ டோன்ட் நோ வாட் ஷி டஸ். பட் ஏதோ அவங்க பர்சனல் மேக்னெட்டிசம்ல யாருமே அதுக்கு அப்பாற்பட்டவங்க இல்ல அப்படின்றதுக்கு தான் எடுத்துக்காட்டு. இப்ப ராகுல் காந்தி ஒத்த கால்ல நிக்கிறான். இந்த பொண்ணதான் கட்டினா இவள கட்ட வேண்டாம் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு ராகுல் காந்தி. கண்டிப்பா மேடம், தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ ஆண்டனி. நைஸ் chatting with you. Take care.